குட் மார்னிங் தர்மா. என்ன தலை போன மாதிரி உட்கார்ந்திருக்க? நீ பண்ணி இருக்கிற வேலைக்கு தலை மட்டும்தான் போகல, குடியே முழுகி போச்சுடா. என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? நீ ஏதோ பெருசா வெட்டி முறிக்க போறேன்னு ஃபைனான்சியல் மீட்டிங் ஒன்னு அனுப்பி வச்ச. 200 கோடி ரூபாய்க்கு சாங்க்ஷன் ஆக வேண்டிய ப்ராஜெக்ட் 150 கோடிக்கு சாங்க்ஷன் பண்ணிட்டு வந்திருக்கியே, புத்தி இருக்கா? புத்தி இருக்கிறதுனால தான் 150 கோடிக்கு ஓகே பண்ணிட்டு வந்தேன். இல்ல இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சிருக்காது. அதுவும் இல்லாம இதுல நமக்கு நஷ்டம் எதுவும் இல்லையே. நஷ்டம் இல்லதான், ஆனா வர வேண்டிய லாபம் குறைஞ்சு போச்சு. லாபம்? ஏய், லாபம் லாபம் நீ ஏன்டா அதிகமா ஆசைப்படுற? எஸ், எனக்கு ஆசை அதிகம். பணம் தான் பிரதானம், லாபம் தான் முக்கியம். லுக், பட்ஜெட்டை திருத்தி 200 கோடிக்கு வர மாதிரி எழுதியிருக்கேன். இதை நீ சாங்க்ஷன் பண்ணி கொடுக்கணும். நான் சொல்ற இடத்துல கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டியதான் ஒர்க்கிங் பார்ட்னரோட வேலை. அதுவும் இல்லாம நீ முதல்ல கோட் பண்ணது தப்புன்னு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடு. சாரி, ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் எந்த அக்ரிமெண்ட்லயும் கையெழுத்து போட மாட்டேன், எந்த லெட்டரையும் ரெடி பண்ண மாட்டேன். மிஸ்டர் விஸ்வநாத், நான் சொல்றத மட்டும் நீங்க செய்யுங்க. நீ சொல்றதுக்கெல்லாம் ஆடுறதுக்கு நான் ஒண்ணும் தலையாட்டி போமா. சொல்றத செய்யலன்னா நான் மிருகம் ஆயிடுவேன். தர்மா, ரொம்ப டென்ஷன்ல இருக்கு. ரிலாக்ஸ். எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசலாம். அவர் வீட்ல இல்ல. தெரிஞ்சுதான் வந்துடும். எதுக்காக வந்தீங்க? மனசுல உள்ளதை சொல்றது. என் மனசுல இருக்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டா உயிர் இருக்கிற வரைக்கும் நீ என்ன மறக்க மாட்டேன். அதுக்கு அடையாளம் தான் இந்த குங்குமம், வளையல், பூ. இதையெல்லாம் அண்ணன் தங்கச்சிக்கு கொடுக்கலாம், கணவன் மனைவிக்கு கொடுக்கலாம், இஷ்டப்பட்ட காதலிக்கு 2 மனசும் புரிஞ்சுக்கிறதுக்காக காதலன் கொடுக்கலாம். நான் கொடுக்கிறது உன் இதயத்துல. இதுக்கு மேலே பேசாத. நான் ஜென்மோன்னு என்ன நினைச்சிட்டியா? சந்தி சிரிச்சிடும், ஜாக்கிரதை. கட்டின புருஷனை விட்டுட்டு ஓடி போறவல்ல நான். யார் பொம்பளைங்களை தெய்வமா நினைச்சு கையெடுத்து கும்பிடுறாங்களோ அவங்க மனசுலயும் தெய்வம் இருக்கும். ஜோதி, நான் சொல்றத கேளு. நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நீ என்ன கட்டிக்கிட்டவனும் இல்ல, வெச்சுக்கிட்டவனும் இல்ல. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட். உன்னை எல்லாம் மதிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தார்ல என் புருஷன், உன் ஃப்ரெண்ட் விஸ்வநாத். அவர் வீட்டுக்கே வெளியாவது நிக்கிறியே, அவருக்கு துரோகம் பண்றியே, இது உனக்கு நல்லது இல்ல. மஞ்சள் குங்குமம் கொடுத்து வளையனையும் கொடுத்துட்டா நான் உன் வரையில விழுந்துருவேன் நினைச்சியா? தங்கம், தங்க நெக்லஸ் கொடுத்துட்டா தரக்கிட்டு போயிடுவேன் நினைச்சியா? பூவையும் புடவையும் கொடுத்து இதுல இருக்கிற தாலையையும் கட்டி புருஷனே மாட்டலாம் நினைச்சு வந்தியா? நான் அப்படி நினைக்கல. நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னேன், இவன் ஸ்டைலு, இவன் பேச்சு, இவன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லைன்னு. என் பேச்சு கேட்டீங்களா? என் பேச்சு கேட்டீங்களா? இன்னைக்கு நீங்க இல்லாத சமயம் பார்த்து உங்க ஃப்ரெண்டு என் மனச மாத்த பாக்குறாங்க, என் மனச மாத்த முயற்சி பண்றா. பஞ்சகம் பண்ண நினைச்சவன வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டீங்களே, வெளுத்ததெல்லாம் பால நினைச்சிட்டீங்களே, துரோகிய நண்பன்னு நம்பிட்டீங்களே விசு. ஜோதி, நோ. கடவுளே. டேனியல், டேனியல், ப்ளீஸ் கண்ட்ரோல், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். டேனியல், என்னப்பா என்னதெல்லாம்? ப்ளீஸ். விஸ்வநாத், சின்ன வயசுல தப்பு பண்ணிட்டா என் கன்னத்துல அடிச்சிடுவாங்க. ஆனா இப்போ நான் எந்த தப்பு பண்ணாமலேயே
அடி வாங்கிட்டேன். அதத்தான் என்னால தாங்கிக்க முடியல விஸ்வநாத். இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைச்சது. அதுதான் என் தலைவிதி. அவங்க சொன்ன மாதிரி என்னோட மொழி, என் பேச்சு, என் முகம், பாரு பாரு, என் முகம் எல்லாமே கெட்டதா இருக்கு. அவங்க சொன்னதெல்லாம் நிஜம், அவங்க சொன்னது எல்லாம் நிஜம். ஆனா இதெல்லாம் என்னோட தப்பு இல்ல விஸ்வநாத். என்ன படைச்ச அந்த தெய்வத்தோட தப்பு, என்ன பெத்து போட்டு செத்து போனால அந்த தாயோட தப்பு. என்ன தாயா இருந்து வளர்த்தது யார் தெரியுமா? என் சகோதரி. அந்த சகோதரி எப்படி இருப்பாங்க தெரியுமா? அந்த சகோதரியத்தான் என்னடி முடிக்கிற? நடை ஸ்டேஷனுக்கு. சார், நான் அப்படிப்பட்டவே இல்லை சார். என்னை விட்டுடுங்க சார். நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல பழந்துன்னு கொட்ட போட்டவன். இந்த ஏரியால இருந்துட்டு உத்தமேன்றியா? உங்களை எல்லாம் சூளையில வச்சு சுட்டா தாண்டி உருப்பிடுவீங்க. ஏந்திரே. அவங்க எங்கள மாதிரி இல்ல, ரொம்ப நல்லவங்க. தயவு செஞ்சு அவங்கள விட்டுடுங்க சார். ஒரு செருப்புக்கு இன்னொரு செருப்பு எடுத்துட்டு போடா. சார், சார், நாங்க தெரியாம இந்த இடத்துக்கு கூட வந்துட்டோம். நான் தப்பானவல்ல சார். தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க சார். நடிச்சது போதும். எழுந்து. ஏய், நடை ஸ்டேஷனுக்கு. சார், எங்க அக்கா எந்த தப்பும் செய்யல சார். தயவு செய்து எங்க அக்காவை விட்டுடுங்க சார். ஏய், எங்க அக்கா நல்லவளா கெட்டவளா நாளை காலையில தெரியும். ஆடி. ஏய், ஆடி. அக்கா, அக்கா. இன்னைக்கு மாமூல் கம்மியா இருந்தாலும் மாம்பழம் சாப்பிட்டது மனசுக்கு ரொம்ப திருப்தியா தான் இருக்கு. அக்கா, சார், சார், எங்க அக்கா எங்க சார்? உங்க அக்காவா? அதோ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. அக்கா, 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 அக்கா. சார், சாவி சார். பூட்டு அங்க, சாவி இங்க. உன்னால முடிஞ்ச நீ இதை எடுத்து. நீ இத முதல்ல குடிப்பியா, அப்புறமா சாவிய எடுப்பியா? அக்கா, அக்கா, அக்கா.
அண்ணா அம்மா அண்ணா அண்ணா என்ன மன்னிச்சிருங்கண்ணா. இது போதும், இது போதும். நீ சரியா தெரிஞ்சுக்காம சந்தேகப்பட்ட மாதிரி நானும் இவரை சந்தேகப்பட்டிருந்தா உனக்கு இப்படி ஒரு அண்ணன், எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்க மாட்டான். God is great. ஏய், மிரண்டவ கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஹலோ 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 ஹலோ, உங்க அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்ல எனக்கு சாப்பாடு போட மறந்துட்டீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? மீனு, இனிமே நாமெல்லாம் அங்கிளோட சேர்ந்துதான் சாப்பிட போறோம். அப்படியே அங்கிள்? ஹாய் மீனு குட்டி. ஜோதி, உன் மைண்ட்ல இருந்த டென்ஷன் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? ம். That's good.